ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 3 எபிசோட் 57 நம்ம பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா டெப்ரைவ்ட் ஆஃப் எட்டர்னல் ஸ்லீப் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 4 பேருமே மிஷனுக்காக நடந்து போயிட்டு இருக்கும்போது காற்றுல பறந்து வர இலையை பார்த்துட்டு நருட்டோ அவனோட ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணிடுவான். சாய் தான் ஃபர்ஸ்ட் திரும்பி பார்ப்பான், எங்கடா நருட்டோவை காணோன்னு. பார்த்தா நருட்டோ உட்காந்துட்டு இருப்பான். அந்த ஒரு இலையை ரெண்டா கட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவான். சக்குரா திரும்பி பார்த்துட்டு இப்பெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா விட்டுட்டு போயிடுவோம் பார்த்துக்க அப்படின்பா. சாய் ஒருவேளை இவன் நடுக்கிறானோன்னு பார்த்துட்டு இருப்பான். ஆனால் நருட்டோ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் கான்சென்ட்ரேஷன் வச்சுட்டு அந்த இலையை ரெண்டா கிழிச்சதுக்கு அப்புறமா ட்ரைனிங்ல இருக்கும் போது என்னால இதெல்லாம் பண்ண முடியுது அப்படின்ட்டு எக்ஸைட் ஆவான். சாய் யாமட்டோவை பார்த்துட்டு ஒருவேளை இதுக்காக தான் பயப்படுறானோ அப்படின்னு திங்க் பண்ணுவான். ஏன்னா நேத்து நைட் அப்படி ஒரு கான்வர்சேஷன் போயிருக்கும். கேப்டன் யாமட்டோ எங்க தான் போனாரு நருட்டோ கேட்கவும் எனக்கும் தெரியல அப்படின்பா சக்குரா. பார்த்தா அங்க யாரோ வர மாதிரி இருக்கும். கேப்டன் யாமட்டோவாது அப்படின்பா நருட்டோ. முகத்துல லைட் அடிச்சு காட்டவும் நருட்டோ பதறி இருப்பான். யோ ஏன் அப்படி பயமுறுத்துற அப்படின்பா நருட்டோ. சாரி சொல்லிட்டு சும்மா தான் பண்ண அப்படின்பாரு. நீங்க எப்ப நடிச்சாலும் அது சீரியஸா இருக்கு, ரொம்பவுமே பயமுறுத்துது கேப்டன் யாமட்டோ அப்படின்பா. உன்னை டீஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கு நருட்டோ அப்படின்ட்டு சிரிப்பாரு. சக்குரா கேப்டன் யாமட்டோவை கூப்பிட்டு எதுக்காக அவங்க சவப்பெட்டிகளையும் பிணங்களையும் திருடணும், இது ரொம்ப கொடூரமா இருக்குல்லன்னு சொல்லி கேப்பா. இதுக்கு முன்னாடி பேசினோம்ல அப்படின்னு. அதுவும் சரிதான், அவங்க யூஸ்வலாவே பணக்காரங்களோட கல்லறையை தான் குறி வைப்பாங்க. அவங்கள ஆபரணங்களோட புதைச்சிருந்தாங்கன்னா அதுல இருக்க ஐட்டம்ஸ் திருடுவாங்க. ஆனா இந்த ஒரு கேஸை பொறுத்த வரைக்கும் அந்த பிணங்களோட உடம்புலயோ இல்ல அங்க இருந்த விலை மதிப்பற்ற பொருள்கள்லயோ அவனுங்க கை வைக்கல. ஆனா இந்த ஒரு கல்லறை கொள்ளைங்கிறது நம்ம போற ஃபயர் டெம்பிளை சுத்தி இருக்க 5 கிலோமீட்டர் ரேடியஸ்குள்ள இருக்க ஏரியாக்கள்ல தொடர்ந்து அடிக்கடி நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னு யாமட்டோ சொல்லவும் ஃபயர் டெம்பிளா அப்படின்னு கேட்பா நருட்டோ. ஆமா, அந்த ஒரு கல்லறை கொள்ளையர்களை பிடிக்க இருக்குதான் லீஃப் வில்லேஜோட ஷினோபி தான் வேணும்னு சொல்லி ரெக்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. இதுல உண்மை என்னன்னா கோயிலை சுத்தி இருக்க ஏரியாவுல 4 மறைக்கப்பட்ட கல்லறைகள் இருக்கு அப்படின்னு யாமட்டோ சொல்லவும் ஒருவேளை அந்த மறைக்கப்பட்ட கல்லறைகளை தேடிதான் கல்லறை கொள்ளையர்கள் வருவாங்களோ அப்படின்னு கேட்பான் சாய். அதுக்கான வாய்ப்பு தான் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு பாரு யாமட்டோ. இந்த மறைக்கப்பட்ட கல்லறைகள்னா என்னன்னு கேப்பா சக்குரா. இறந்து போன நிஞ்சாவை புதைக்கும் போது வெரைட்டி ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸோட புதைச்சிருப்பாங்க கல்லறைகள்ல. அங்க கிடைக்கிற நாலேஜை பொறுத்த வரைக்கும் அதை ஒரு தங்க சுரங்கம்னு சொல்லுவாரு யாமட்டோ. சாசோரியோட சண்டை போட்டிருக்கீல, உனக்கு தெரியாதான்னு சொல்லி யாமட்டோ கேட்கவும் ஆமா, தேர்ட் காசேகாகேவோட உடம்ப யூஸ் பண்ணி அவனுக்கு ஏத்த மாதிரி பப்பட்டா மாத்திக்கிட்டான் அப்படின்னு சக்குரா சொல்லவும் ஆமான் பாரு. ஜொனின் நிஞ்சாவை விட பெரிய ஆட்கள் கிடைச்சா அவங்களுக்கு அது பெரிய வேல்யூ கிடைச்ச மாதிரி. அதனால சில கல்லறைகளை பொறுத்த வரைக்கும் மறைச்சு வச்சிருப்பாங்க, சில சமயங்கள்ல பேரியர்ஸும் போட்டு வச்சிருப்பாங்க. எவனும் அந்த கல்லறைய நெருங்க முடியாத மாதிரி அதை தான் மறைக்கப்பட்ட கல்லறைன்னு சொல்லுவாங்க அப்படின்னு யாமட்டோ சொல்லவும் அப்படின்னா ரொம்பவுமே பயங்கரமான நிஞ்சா இந்த மாதிரி மறைக்கப்பட்ட கல்லறைகள்ல தான் ரெஸ்ட் எடுப்பாங்களான்னு சொல்லி கேட்பா நருட்டோ. ஆமா, அதுலயும் குறிப்பா இந்த ஒரு 4 மறைக்கப்பட்ட கல்லறைகள்லயும் இருக்கிற வேல்யூங்கிறது ரொம்பவுமே ஜாஸ்தி அப்படின்பாரு யாமட்டோ. நருட்டோ ஷாக் ஆவான். ஆனா உங்களுக்கு தெரிய வேண்டியது இந்த இடத்துல இன்னொரு பாசிபிலிட்டியும் இருக்கு அப்படின்ட்டு செத்தவங்க திரும்ப உயிரோட வரக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்பாரு. நருட்டோ ரொம்பவுமே பயந்துருவான். பாஸ்ட்ல நடந்த அந்த விஷயத்தெல்லாம் சாய் அதை ஞாபகப்படுத்தி பார்த்துட்டு யாமட்டோ சொன்னதை உண்மைன்னு நினைச்சிட்டான் போல இருக்கு நருட்டோ அப்படின்ட்டு திங்க் பண்ணுவான். ஆனா நருட்டோ பாத்தீங்கன்னா எப்படியும் அந்த இலைய ரெண்டா வெட்டியாச்சுங்கிற சந்தோஷத்துல இருப்பான். இதுக்கப்புறமா நைட் ஆயிரும். யாமட்டோ இந்த ஸ்டோனை கை காமிச்சு இதுதான் நம்ம சந்திக்க வேண்டிய இடம் அப்படின்பாரு. சக்குரா ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு போவா. நருட்டோ வினோதமா சிரிச்சுக்கிட்டு சக்குராவை போய் ஒட்டி கோருவான். இரிட்டேட் பண்ணாத அப்படின்னு சக்குரா நருட்டோவை தள்ளி விட்டுருவா. யாமட்டோ கத்தாதீங்க அப்படின்பாரு. சாய் பாத்தீங்கன்னா இவன் பயந்தான் படுறான் போல அப்படின்னு கன்ஃபார்மே பண்ணிக்குவான். இன்னும் யாரும் வரலையேன்ட்டு யாமட்டோ நம்ம தப்பான லேண்ட்மார்க்ல இருக்கமோ அப்படின்ட்டு நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்பாரு. சக்குரா நானும் வரேன் அப்படின்பா. நருட்டோவும் எந்திரிப்பா நானும் வரேன்ட்டு. நீயும் சாயும் இங்கேயே வெயிட் பண்ணுங்க, சப்போஸ் அவங்க இங்க வந்துட்டாங்கன்னா கண்டிப்பா நம்ம அவங்கள மிஸ் பண்ணிடுவோம் அப்படின்பா. சரி அப்படின்றவா நருட்டோ. நான் உன் கூட இருக்கேன் நருட்டோ அப்படின்பா சாய். திடீர்னு பார்த்தா நருட்டோ கொஞ்சம் கடுப்புல இருப்பான். பார்த்தா சாய் நருட்டோவே பார்த்துட்டு இருப்பான். இந்த பாயிண்ட்ல நருட்டோ பறவை சத்தத்தெல்லாம் கேட்டு பயப்படுவான். இப்படி பயமுறுத்தாத அப்படின்பா. சாய் உடனே பாத்தீங்கன்னா நண்பன் பயத்துல இருக்கும் போது என்ன பண்ணணுங்கிற விஷயத்த புக்ல படிப்பான். பார்த்தா என்ன போட்டிருக்குன்னா ஃப்ரெண்டு ஒருத்தன் பயத்துல இருக்கும் போது அவன் தோல்ல கை போட்டு அவனை கொஞ்சம் வாமா ஃபீல் பண்ண வைக்கணும், அவங்கிட்ட மென்மையா நடந்துக்கணும் அப்படின்னு போட்டிருக்கோம். திடீர்னு பார்த்தா சாய் எந்திரிச்சு வந்து நருட்டோவோட தோல்ல கையை போடுவான். ஓ இது சரியா போடுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற திங்கிங்க்கு வந்துருவான் சாய். இந்த பாயிண்ட்ல நருட்டோவை பார்த்து தன்னோட ஃபேஸை திருப்பும் போது டேய் என்னடா பண்ண பாக்குற அப்படின்பா நருட்டோ. உங்ககிட்ட கொஞ்சம் மென்மையா நடந்துக்கலான்னு பார்த்தேன் அப்படின்பா சாய். நீ நினைக்கிறாள் நான் கிடையாது அப்படின்பா நருட்டோ. ஐயோ நான் அதை மீன் பண்ண வரல அப்படின்பா சாய். இதுக்கப்புறம் நண்பன் ஏதாவது ஒரு விஷயத்த தப்பா புரிஞ்சுக்கிட்டானா என்ன பண்றதுன்னு திரும்ப புக்ல படிப்பான்.
நீயும் நானும் ஒன்னா இருக்கிறது ஆபத்து, அதனால நான் சக்குரா கிட்ட போறேன்ட்டு நருட்டோ கிளம்பிடுவான். சில நேரத்துல இவனை புரிஞ்சுக்கவே முடிய மாட்டேங்குதேன்ட்டு போவான் நருட்டோ. இந்த இடத்துல அவனோட இன்ஸ்டிங்க்ட் வித்தியாசமா இருக்கும், ஏதோ நடக்க போகுதுங்கிற மாதிரி. சக்குரா நீதானா அப்படின்னு கேட்பான். ஒருவேளை அந்த சவங்களை திருடுறவங்களோ அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு யாரோ வர மாதிரி இருக்கும். நருட்டோ ஷுரிக்கனை வச்சு அட்டாக் பண்ணிடுவான். பார்த்தா காட்டு பண்ணியா இருக்கும். நருட்டோ ஷுரிக்கனை வச்சு அட்டாக் பண்றதுக்கு ட்ரை பண்ணிருப்பான் இல்லையா, அதனால நம்மள ஏதோ பண்றதுக்கு வந்துட்டான்ட்டு அந்த பண்ணி பாத்தீங்கன்னா துரத்த ஆரம்பிச்சிரும். நருட்டோவும் விடாம ஓடுவான். கடைசியா இந்த மேட்டுக்கு அடியில பாத்தீங்கன்னா விழுந்துருவான். அந்த பண்ணி பாத்தீங்கன்னா நருட்டோவை தாண்டி போயிடும். இந்த பாயிண்ட்ல நருட்டோவுக்கு ஒரு பேரியர் சீல் டேக் கிடைக்கும். இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்ட்டு இது பேரியரா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பான். சுத்தி வர இருக்க அந்த மிஸ்ட் பூராமே களைய ஆரம்பிக்கும். பார்த்தா ஒரு பெரிய இடம் இருக்கும். நருட்டோ கன்ஃபார்மே பண்ணிக்குவான், இது கண்டிப்பா மறைக்கப்பட்ட சமாதியில ஒன்னாதான் இருக்கணும்னு. இதுக்கப்புறமா நருட்டோ கீழே போறக்கான வழியை கண்டுபிடிச்சிருவான். என்னடா ரொம்ப பயங்கரமா இருக்கு அப்படின்ட்டு லைட் யூஸ் பண்ணி கீழே போவான். போய் அங்க நருட்டோ பார்க்கும்போது எந்த ஒரு சவப்பெட்டியுமே அங்க இருக்காது. நான் லேட்டா வந்துட்டேனா என்னன்னு பார்த்துட்டு இருக்கும்போது வினோதமான ஒருத்தன் வருவான். யாராது அப்படின்னு நருட்டோ கேட்பான். ஒருவேளை அவன் கல்லறை கொள்ளையனா இருப்பானோ அப்படின்னு நருட்டோ திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க வீசுற காத்தே கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சா இருக்கும். திடீர்னு பார்த்தா ஏர் பிரஷர் வந்து நருட்டோவை மேல தூக்கிட்டு போற மாதிரி இருக்கும். இவன் பேரு சோரா. பீஸ்ட் வேவ் பாம்ங்கிற டெக்னிக்கை யூஸ் பண்ணி படிப்பான். ஆக்சுவலா இந்த ஒரு டெக்னிக்கை பொறுத்த வரைக்கும் அவனால வின் சக்கராவை வந்து மேனிபுலேட் பண்ண முடியும். அதே மாதிரி அவனால அந்த ஒரே ஒரு அட்டாக் மட்டும் வைக்க முடியாது, ஈஸியா அதை வந்து கண்ட்ரோலும் பண்ண முடியும். லைக் நம்ம ஒரு ரிமோட் கார் யூஸ் பண்றோம்னா ரிமோட் வச்சு இந்த பக்கம் போ அந்த பக்கம் போன்னு சொல்லி நம்ம கண்ட்ரோல் பண்றோம் இல்லையா, அந்த மாதிரி. அந்த ஒரு அட்டாக் நடந்ததுக்கு அப்புறமா மேல காட்டுவாங்க. மொத்தம் மறைக்கப்பட்ட கல்லறைக்கும் மேலையுமே வெடிச்ச மாதிரி காட்டுவாங்க. நருட்டோவும் சோராவும் நேருக்கு நேர் பாத்துக்குவாங்க. நருட்டோ ஷுரிக்கனை வச்சு அட்டாக் பண்றதுக்கு ட்ரை பண்ணும்போது சோரா அவனோட சக்ரா என்ஹான்ஸ்டு ட்ரிபிள் பிளேடட் கிளா அப்படிங்கிற டூலை வச்சு அந்த ஷுரிக்கனை தடுத்துருவான். எக்ஸாக்டா இந்த டூலும் பாத்தீங்கன்னா ஆசுமா கிட்ட இருக்க மாதிரி தான் இருக்கும். நருட்டோ ஷுரிக்கன்ஸ் வச்சு அட்டாக் பண்றதுக்கு ட்ரை பண்ணாலும் வேஸ்டா தான் போகும். நேருக்கு நேர் சண்டை போட்டுக்கிறதுக்கு வரும்போது சோரா அவனோட டூல்ல சக்ராவை என்ஹான்ஸ் பண்ணுவான். நருட்டோக்கு அதை பத்தி தெரிஞ்சனால ஸ்டாப் ஆயிருவான். ஏன்னா இந்த மாதிரியான டூல்ல சக்ராவை செலுத்துறது மூலமா, அதுலயும் குறிப்பா வின் சக்ராவை, அது எவ்வளவு ஷார்ப் ஆகும்னு அவனுக்கு தெரியும் ஆசுமா கொடுத்த ட்ரைனிங்ல. அதனால தான் ஸ்டாப் ஆயிருப்பான். இதுக்கப்புறமா மல்டி ஷேடோ க்ளோன் ஜுட்சு யூஸ் பண்ணுவான். சோரா ஷாக் ஆனாலும் பயங்கர கடுப்பாவான். சோரா திரும்பவும் அந்த பீஸ்ட் வேவ் ஃபார்ம்ங்கிற டெக்னிக்கை யூஸ் பண்ணுவான். நருட்டோ ரொம்பவே கடுப்பாவான். திரும்பவும் இந்த ஒரு வின் ஜுட்சுவா அப்படின்னு எல்லா க்ளோன்ஸையுமே போட்டு தள்ளியிருப்பான். ஆக்சுவலா மூவிஸ்லாம் அந்த ஹீரோக்கு வந்து ஒரு மாசான சீன் கொடுக்கணும்னா எப்படி இந்த அடியாட்களை போட்டு அடிப்பாங்களோ அது மாதிரி ஒரு புது கேரக்டருக்கு மாசன் ஹைப் ஏத்தணும், அவனோட பவரை காட்டணும்னா நருட்டோட க்ளோன்ஸ் தான் மாட்டிக்குது. நருட்டோ இந்த ஒரு வின் ஜுட்சு மேல செம காண்ட்ல இருப்பான். வின் ஜுட்சுவா அப்படின்ட்டு அவனோடதும் வின் சக்கரா தானே, அதை பத்தி கேட்கறதுக்கு ட்ரை பண்ணும்போது நான் 3 செகண்ட் தான் வெயிட் பண்ணுவேன், இது நீ வருந்த வேண்டிய நேரம் அப்படின்பா சோரா. சாரி டைம் முடிஞ்சிருச்சு, உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துற வேண்டியதான் அப்படின்பா. நருட்டோ செம கடுப்பாயிட்டு இன்னைக்கு நீ தாண்டா எங்கிட்ட வாங்க போறேன்ட்டு அட்டாக் பண்ண போவான். மல்டி ஷேடோ க்ளோன் ஜுட்சுவை பண்ணி சோரா திரும்பவும் பீஸ்ட் வேவ் ஃபார்ம் யூஸ் பண்ணுவான். நருட்டோவும் க்ளோன்ஸும் தனித்தனியே பிரிஞ்சு செயல்படும். இருந்தாலுமே சோரா எல்லா க்ளோன்ஸோட கதையும் முடிச்சிருவான். ரியல் நருட்டோ அட்டாக் பண்ண வரும்போது பீஸ்ட் வேவ் பாம் ஹரிக்கேன்ங்கிற டெக்னிக்கை யூஸ் பண்ணுவான். லாஸ்ட்ல நருட்டோ தோத்துருவான். சோரா ஃபைனல் ப்ளோ வைக்க போகும்போது நிறுத்து சோரா அப்படின்னு சொல்லி சீருக்கு கத்துவாரு. பார்த்தா லேண்ட் ஆஃப் ஃபயரை சேர்ந்தவங்களும் யாமட்டோ சக்குரான் சாயும் வருவாங்க. சோரா சிருக்கு முன்னாடி நிக்கும் போது அவனோட வலது கையை ஒளிச்சு வைப்பான். இந்த பாயிண்ட்ல எல்லாருமே பாத்தீங்கன்னா லீஃப்ல இருந்து வர கேப்டன் யாமட்டோவோட டீமுக்காக தான் வெயிட் பண்ணிருப்பாங்க, அவங்கள போய் கூட்டிட்டு வரலான்ட்டு. அந்த டைம்ல தான் எனக்கு மறைக்கப்பட்ட கல்லறை போய் எதுக்கோ ஒரு தடவை செக் பண்ணிடலான்னு தோணுச்சு. வந்து பார்த்தா இவன் இருந்தான் அப்படின்னு சொல்லி நருட்டோ மேல கிரைம் போடுறதுக்கு பார்ப்பான். ரெண்டு பேத்துக்குள்ளயுமே பயங்கரமான ஆர்குமெண்ட் போகும். நான் உள்ள போய் பார்க்கும்போது இவன் தான் இருந்தாங்கிற மாதிரி சோரா சொல்லுவோம். நான் போய் பார்க்கறப்பவே அந்த சவப்பெட்டியை காணும்னு சொல்லிட்டு நருட்டோ சொல்லுவான். ரெண்டு பேரும் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கும் போது நருட்டோவை யாமட்டோவும் சோராவை சிருக்குவும் பிடிச்சிருவாங்க. நம்ம சந்திக்க வேண்டிய இடம் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகி போச்சு. அந்த வகையில நான் வந்து ஃபயர் டெம்பிள சேர்ந்த சிருக்கு அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்திக்குவாரு. சிருக்கு கேப்டன் யாமட்டோ தன்னைத்தானே அறிமுகப்படுத்திக்குவாரு. இவன் நருட்டோ அப்புறம் அவங்கன்னு கை காட்டும் போது சக்குராவும் சாயும் இன்ட்ரோடியூஸ் ஆகிக்குவாங்க. நம்மளோட கெஸ்ட்ல இவனும் ஒருத்தரான்ங்கிற மாதிரி ஷாக் ஆவான் சோரா. அதுன்னு மட்டும் இல்லாம இவங்களோட ஹெல்ப்ல நமக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஆர்கியூ பண்ணுவான் சிருக்கு கிட்ட. சிருக்கு கூட வந்தாங்களே ரெண்டு பேரு, அவங்க கிரைம் ஸ்பாட்ல ஒரு சின்ன எவிடன்ஸ் கூட கிடைக்கல அப்படின்பாங்க. லார்ட் கிட்டானேவோட சவப்பெட்டில இருந்து எல்லாத்தையுமே காணோம். பயங்கரமான ஸ்கில் இருக்க நிஞ்சா தான் இந்த பேரியரை உடைச்சிருக்க முடியும். எங்களை பொறுத்த வரைக்கும் பயங்கரமான பவர் இருக்க ஷினோபினால மட்டும்தான் இதை பண்ண முடியும் அப்படின்பாங்க. இதுக்காக தான் லீஃப் கிட்ட ஹெல்ப் கேட்டது அப்படின்ட்டு அந்த ரெண்டு பேத்துக்கிட்டையுமே சீக்கிரமா மிச்சம் இருக்க அந்த 3 மறைக்கப்பட்ட கல்லறைகள்லாம் இருக்கு இல்லையா, சோ அதை வந்து கார்ட் பண்ண சொல்லுவாரு. எமர்ஜென்சி லெவல்ல தங்களோட செக்யூரிட்டியை வந்து டைட்டன் பண்ண சொல்லுவாரு. இதுக்கப்புறமா டீம் யாமட்டோவை நம்ம ஃபயர் டெம்பிளுக்கு போலாம் வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போயிருவாரு. போற வழியில நருட்டோ சோராவை பார்த்துட்டே போவான். திடீர்னு பார்த்தா அவங்க கிட்ட போய் இதுக்கு முன்னாடி ஒரு ஜுட்சு பண்ணில, அது வின் சக்ரா நேச்சர் தானேன்னு சொல்லி கேட்பான். சோரா கண்டுக்கவே மாட்டான். நருட்டோ சோராக்கு முன்னாடி போய் நின்னு இந்த கையை யூஸ் பண்ணி பண்ணில அப்படின்னு சொல்லி அவனோட வலது கையை பிடிப்பான். என்ன தொடாத அப்படின்பா சோரா. ஒருத்தர் பேசும்போது அவங்கள இக்னோர் பண்ற மாதிரி பண்ணாதடா அப்படின்பா நருட்டோ. இருந்தாலுமே போயிருவான். பயங்கர கடுப்பாவா நருட்டோ. இதுக்கப்புறமா நருட்டோ சாய் அண்ட் சக்குரா 3 பேரும் போவாங்க. அந்த இடம் வந்துச்சா இல்லையான்ட்டு காண்டாவா நருட்டோ. மேல போக போக நருட்டோவோட முகமே மாறும்.
இந்த இடத்த பார்த்துட்டு நருட்டோ ரொம்பவுமே ஷாக் ஆவான். சீசன் 3யோட எபிசோட் 1 நம்ம பார்த்திருப்போம் இல்லையா? ஓப்பனிங்லேயே பாத்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துல நடக்கிற மோசமான விஷயம் தான் அவனுக்கு கெட்ட கனவா வந்திருக்கும். நைன் டெயில்ஸோட வெர்ஷன் 2 மொத்தமாவே இந்த இடத்த நாசம் பண்ற மாதிரி. இதை நான் இதுக்கு முன்னாடியே பார்த்திருக்கேன் என் கனவுல அப்படின்பா நருட்டோ. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா சக்குரா நருட்டோ கிட்ட நல்ல விதமா பேசுவா. பார்த்தா திடீர்னு முத்தம் கொடுக்கற மாதிரி வருவா. நருட்டோவும் கொடுக்கற மாதிரி வருவான். செம ஃபன்னா இருக்கும். பார்த்தா அது அவனோட கனவு. கக்காஷியோட பொம்மைக்கு கொடுத்துட்டு இருப்பான். இதை மட்டும் கக்காஷி பார்த்தா என்ன ஆகுறது? சக்குராவை பார்த்த நருட்டோ இதுவும் கனவு தான் போல இருக்குன்ட்டு முத்தம் கொடுக்கற மாதிரி போவான். மண்டை மேலேயே கொட்டு வாங்குவான். எப்பவும் போல நருட்டோவை கொஞ்சம் மோசமா பேசிட்டு இங்க பாரு தின்னும் திங்காம வச்ச ராமன் கெட்டு போன பால்னு வச்சிருக்கான் பாரு ரூம பாரு அப்படின்ட்டு பேசிட்டு இருக்கும் போது ஒரு கருப்பாம்பூச்சி வரும். அதை பார்த்த சக்குரா அலறி அடிச்சுட்டு பின்னாடி போவா. அந்த ராமன் பவுல்ல கால் வச்சு ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துருவா. அவ தலையில நருட்டோவோட அன்றாய் இருக்கும். நருட்டோ அலறுவான். அடுத்து எப்படி மோசமாதான் ஏதோ நடக்க போகுது அப்படின்னு. நருட்டோ நினைச்ச மாதிரியே சக்குரா செம்ம கடுப்பாயி நருட்டோ முட்டா பையலேன்னு சொல்லி வாயிலேயே குத்துவா. இதோட இந்த எபிசோட் முடியுது. லோன்லினஸ்ங்கிற எபிசோட தான் நம்ம அடுத்து பார்க்க போறோம்.